ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள், ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நெடுஞ்சாலைத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து 8th நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஸோ போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லெவலில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு டேரெக்டாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதே வந்து நேர்முக தேர்வு வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு 23 அக்டோபருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள், நெடுஞ்சாலைத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லெவலில் வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 18லேருந்து 37 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதினா 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 8th தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. சேலரி வந்து 15,700லேருந்து 58,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தனித்தாளில் தங்கள் பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, ஜாதி, இருப்பிட முகவரி போன்ற சுயவிவரங்களை குறிப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதில் வந்து உங்களோட பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, ஜாதி, இருப்பிட முகவரி, வேறு என்னென்ன டீட்டெயில்ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஒரு ஒயிட் பேப்பரில் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரசுதல் பதிவு பெற்ற அலுவலகத்தில் நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது க்ரீன் சைன் போடக்கூடிய ஆஃபீஸ்கிட்ட நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும். அதை சைன் வாங்கி அதை வந்து இந்த ஒயிட் பேப்பரில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேக் சைடு இதெல்லாம் இணைச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டலில் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க. அதாவது நேர்லேயும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கான அட்ரஸுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அலுவலக உதவியாளர் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க. லாஸ்ட் டேட் வந்து 23 அக்டோபர் ஈவினிங் 5:45 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அதேமாதிரி வந்து உங்களுக்கு இதில் எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா, சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நேர்முக தேர்வு தான் உங்களுக்கு இருக்க போகுது. மற்றபடி உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ நேர்முக தேர்வுக்கு வரும்போது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா, உங்களோட மதிப்பெண் அடிப்படையிலையும் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா சான்றிதழ் சரிபார்க்கும் போது நீங்கள் அசல் ஆவணங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும். அதையுமே இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், இந்த அலுவலக உதவியாளரை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பழங்குடியினர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இட ஒதுக்கீடு வந்து எதுக்கு வந்து வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எஸ்டி கேட்டகரிக்கு வந்து இந்த வேகன்சி வந்து உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தோன்னா இப்போ முதல் மாவட்டமாக வந்து திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டம் வந்து வரும். நீங்கள் வந்து இப்போ திருப்பத்தூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்டவங்களா இருந்தால் நீங்கள் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த மாவட்டங்கள் வரும். வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாவட்டங்கிறது கமெண்ட்லையும் தெரிவிங்க. வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.